தவக்காலத்தின் 5ஆம் ஞாயிறு லாசர் உயிரோடு எழுப்பப்பட்டதை, இறந்து போன லாசர் எழுப்பப்பட்டதை வாசகமாக கேட்டிருக்கிறோம். மற்ற வாசகங்களும் கடவுள் உயிர்ப்பை நமக்கு கொடையாக இயேசு வழியாக கொடுக்கிறார் என்பதை தான் ஞாபகப்படுத்துகிறது. முதல் வாசகத்திலே எசேக்கியேல் இறைவாக்கினர் இஸ்ராயேல் மக்களுக்கு கடவுள் உங்களுக்கு புத்துயிர் ஊட்டுவார், புதிய ஆவியோ புதிய உயிரை தருவார் என்று வாக்களிக்கிறார். புனித பவுல் ரோமியருக்கு எழுதுகிற பொழுது இயேசுவினுடைய உயிர்ப்பு நமக்கு கொடை, அதிலே நாம் பங்கு பெற இருக்கிறோம் என்கிறார். நம் உயிர்ப்பின் மூலம் உயிர்ப்பு என்ற ஒரு நம்பிக்கை மிகப்பெரிய கொடை. முடிவில்லா வாழ்வும் உயிர்ப்பும் இணைந்து நமக்கு கொடையாக கொடுக்கப்படும் போதுதான் நாம் வாழ்வு நிறைவடைய போகிறது. அந்த நம்பிக்கையை இயேசு நமக்கு தருகிறார். அதனை நோக்கி பயணிக்கிறோம் என்பதை மறக்கக்கூடாது. இந்த பயணத்திலே தீமை இருந்தால் அதை விட்டு விலகி வர வேண்டும். பாவ எண்ணங்கள், பாவ இயல்புகள் எல்லாம் ஒழித்து விட்டால்தான் புனிதத்தோடு இந்த உயிர்ப்புக்கு பயணிக்க முடியும், முடிவில்லா வாழ்வை பரிசாக்கி கொள்ள முடியும். இந்த தவக்காலத்திலே நாம் செய்கின்ற ஜெபம், வேண்டுதல், தானம், இதெல்லாம் மென்மேலும் நாம் புனிதத்தில் வளர உதவி செய்வதாக இருந்தால் பாவங்கள், பாவ இயல்புகள், பாவத்தோடு போராடி கொண்டிருக்கின்ற நம்முடைய மனித இயல்பு எல்லாம் மறைந்து போகும். உயிர்ப்பிலே புதிய நம்பிக்கை நமக்கு உண்டு என்பதை நாம் மறக்க வேண்டாம். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.